அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. பூர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வத்தை வணங்கினா நல்லது, எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் 2 ராசிக்கு வரும். அது வந்து உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது உடைபடாத நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஏன்னா 1, 2, 3, 4 பாதங்களும் சிம்ம ராசியில் இருக்கும். 4 பாதம் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி. பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும். பூரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே பாருங்கள், ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியான பர்சனாக இருப்பாங்க. கலகலன்னு எல்லாத்தையும் கலகலன்னு பேசுவாங்க, எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறது வர்றது இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாக குணமாக இருக்கும். நண்பர்கள், நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க பூர நட்சத்திரக்காரங்க. இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம். சிரிச்ச முகமாக இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, ஏமாளியாகவும் இருப்பாங்க. இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் என்னென்னா, சிரிச்ச இடத்த எல்லாத்துட்டையும் வந்து சிரிச்சு பேசுவாங்க, ஏமாளியாகவும் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல ஏமாந்து போவாங்க. அதுதான் உங்களோட மைனஸே. உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த பூர நட்சத்திரமும் ஒன்று. என்னதான் வந்து சிரித்து அடுத்தவங்ககிட்ட பேசினாலும், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இவங்களுக்கு யார் பெருசாக உதவி செய்கிறது கிடையாது. ஆனால் நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்களோட நட்சத்திரமே, இந்த நட்சத்திர குணாதிசயமே அதுதான். நண்பர்கள் எவ்வளோ பேர் கூட இருந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு உதவி செய்யும் போது யாரும் இவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது. ஒரு சில பேர் அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க வந்து இவங்க தான் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறுவாங்களே தவிர அடுத்தவங்க வந்து பெருசாக அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அப்படி தான் போகும் வாழ்க்கை. நல்ல குணம், ஆனால் நல்ல குணம் மனப்படைச்சவங்களாக இருப்பாங்க. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. பூர நட்சத்திரக்காரங்க வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. கலைகள் மேல் நாட்டம் இருக்கும், கலைத்துறை மேல் நாட்டம் இருக்கும். அடிக்கடி டிவி பார்க்குறது, சினிமாவுக்கு போகிறது, பீச் பார்க்குக்கு போகிறது, சுற்றுலா போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்டுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இனிப்பு இவங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஒரு சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் பிரியராக இருப்பாங்க. இந்த திரவியங்கள் குடிக்கிறது, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இந்த ஐஸ்கிரீம், இந்த சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க அடிக்கடி இவங்க யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் பூர நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல குணம், ஒரு இறக்க குணம், அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள் பூர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க தான் அடுத்தவங்களுக்கு வழி நடத்துவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் முன்னாடி சொன்ன ஏமாளி குணம் கொண்டவங்கள தான் இந்த பூர நட்சத்திரக்காரங்க. சிம்ம ராசி, ஏன்னா சிம்மம் ராசி பூர நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசி மகரத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் தான். பூர நட்சத்திரம்னால நல்ல நட்சத்திரங்க. இது பிறக்கும்போது சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அடுத்து வந்து சூரிய திசை, 2வது சூரிய திசை, சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து 2வது சூரிய திசை நடக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம் திசை நடத்தும். அப்புறம் செவ்வாய் 7 வருஷம், ராகு 18, அப்படியே அவங்க வாழ்க்கை போகும். இதில் முக்கியமான திசை என்னென்னா, சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது சுக்கிர திசை, 2வது சூரிய திசை. எப்படியோ உங்களுக்கு வந்துடும், அப்படியே ஒரு 20 வயசு மேலே தாண்டும் சூரிய திசை வரும்போது. அப்புறம் 30 வயசுக்கு மேலே சந்திர திசையில் ஒரு சில பேர் செட்டில் ஆகிடுறாங்க. சந்திர திசையில் ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. அம்மாவோட உதவி கிடைக்கிது இந்த டைமில். இறக்க குணம், ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறனால எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை நம்ம வழி நடத்தணும், இதை இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஒன்று. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு பரந்த மனப்பான்மைன்னு சொல்லாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க. நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் தான். இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான திசை வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை, செவ்வாய், இவங்க ராகு திசை ரொம்ப முக்கியம். அது ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே வரும். உங்களுக்கு 35-40 வயசுக்கு மேலெலாம் உங்களுக்கு ராகு திசை டச் பண்ணுவாங்க. அந்த ராகு நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த ராகு லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில், அது 3, 6, 10, 11ஆம் இடத்துலலாம் ராகு இருந்தால் நல்லது பண்ணிடுவார். ஆனால் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துலேருந்து 2, 8ஆம் இடத்துல இருந்தால் ராகு நிறைய நெகட்டிவ் பண்ணும். குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துரும், உடம்புல தீராத வியாதிகள், இந்த தோல் சம்பந்தமான பாதிப்பு எல்லாம் அந்த ராகு திசையில் நடக்குது.
அதனால் அந்த 35-40 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த ராகு திசையில் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னா அந்த ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். அதுவும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல அந்த 5 இடத்துல ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடமாக வந்துச்சுன்னா, இயற்கை சுபகிரகங்களோட சேர்ந்து நல்ல கிரகத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு திசை கொட்டி கொடுக்கும் 18 வருஷம். அடுத்து வந்து பாருங்கள் 60 வயசுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை வரும். அந்த குரு திசை வந்து ஒரு சில பேர் 50-60 வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க பூர நட்சத்திரக்காரங்க. 50 வயசுக்கு மேலே தான் யோகம் அடிக்கும், ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குடும்பம்லாம் செட்டில் பண்ணி இவங்க வந்து குடும்பத்துக்காக போராடி உழைச்சி அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு இவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு திசை தான். அந்த குரு திசை நல்ல ஒரு சனியோட சேராமல் இருந்து நல்ல சுபகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த 16 வருஷம் குரு திசையும் நல்லது பண்ணிடுது. பொதுவாகவே பூர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே அவங்க வளர தான் கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் சில பேர் சுக்கிரதசை வந்து நல்லது பண்ணுறதில்ல. அவர் பாவகிரகத்தோட சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் சொந்த காலில் நின்று முன்னேறி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க. அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது அந்த மாதிரி. ஏன்னா 2வது வரக்கூடிய சூரிய தசை, அடுத்து வரக்கூடிய சந்திர தசை, செவ்வாய் தசை இதெல்லாம் யாருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக துலாம் லக்னம், மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசையெல்லாம் கொஞ்சம் யோக திசையாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? நான் வணங்க வேண்டிய என்ன தெய்வங்க சார் வணங்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் மகாலட்சுமி, சுக்கிரங்கிறது பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய இதுங்கிறனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ஸ்தலம் வந்து கஞ்சனூரில் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கஞ்சனூர் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வர்றதும் அது சுக்கிரனுடைய ஸ்தலம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுத்துரும். மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். தசாநாதன் புத்திநாதன் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்லது அனுபவிக்கிறீங்களா கெட்டது அனுபவிக்கிறீங்களா, இனி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் எல்லாமே அவங்க ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது. பார்த்தா அக்யூரேட்டாக சொல்லிடலாம். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறும், எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, எப்போ கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகணுமா, புத்திரபாக்கியம் எப்போ கிடைக்கும், திருமணம் எந்த காலகட்டங்களில் நடக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு தான் போகணுமா, கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, வெளிநாட்டு பிரயாணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து வாங்குறது, இடமாற்றம் ஏற்படுறது, இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காத, வேலை எப்போ கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.